Friends, நான் M.R.VISHNU. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எப்படிப்பட்ட டாபிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போற டாபிக். அது எப்படிப்பட்டதுன்னா how to use this lockdown in useful way. மார்ச் 25ல இருந்து நம்ம ஊரடங்கு சந்திச்சிட்டு வரோம், லாக்டவுன் சந்திச்சிட்டு வரோம். அதனால நம்ம வேலைகள் பல விதமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேலும் இந்த லாக்டவுன் எப்ப முடியும் நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம டைம் வேஸ்டா செலவழிக்காம யூஸ்ஃபுல்லா செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். இப்ப ஏகப்பட்ட கரண்ட்ல டாபிக்ஸ் போயிட்டு இருக்கிறது என்னன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ் அந்த டாபிக், அதுக்கப்புறம் இந்தியா சைனா பார்டர் இஷ்யூ இருக்கட்டும் சரி, கோவிட் வைரஸோட ஸ்ப்ரெட் ஆகட்டும் சரி, இந்த மாதிரி நிறைய டாபிக் போயிட்டு இருக்கு. அதே நம்ம கேட்டு கேட்டு சலிச்சு போயிருக்கும் யாரும். நானும் அதை பத்தி பேச வேணாம், அதை பத்தி பேச உங்களுக்கு என்ன கடுப்பேத்த வேணாம் அப்படிங்கிற காரணத்தால் நான் அந்த டாபிக் எதுவுமே எடுக்கல. இது ஒரு ஜஸ்ட் ஃப்ரீ அட்வைஸ் வீடியோ அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த லாக்டவுன் நம்ம எப்படி ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற சோசியல் மீடியா வச்சு நம்ம எப்படி பெனிஃபிஷியலா யூஸ் பண்ணி நம்ம டைமையும் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி, நம்ம டைமையும் சேவ் பண்ற மாதிரி, நம்மளும் கொஞ்சம் நாலேஜ் கேதர் பண்ற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த கோவிட் வைரஸ்ல இருந்து நம்ம தப்பிச்ச மாதிரியும், இந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு விஷயத்தை நம்ம நீங்க பண்ண போறோம். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு சம் நாலேஜ் கேதர் பண்ணி தாங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சோஷியல் மீடியாவை எப்படி பெனிஃபிஷியா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் தான். ரெண்டு சோஷியல் மீடியா, அது என்னன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப். அதை எப்படி நம்ம பெனிஃபிஷியா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் ஃபுல்லா இருக்கும். என்னடா ஹவு டு யூஸ் திஸ் லாக்டவுன் யூஸ்ஃபுல் வேன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா பத்தி சொல்றானே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. அந்த சோஷியல் மீடியாவுக்கு குட் சைடும் இருக்கு, பேட் சைடும் இருக்கு. அந்த பேட் சைடு நம்ம குட் சைடுக்கு வருவோம். அந்த குட் சைடுல ஏகப்பட்ட பெனிஃபிஷியல் விஷயங்கள் சோஷியல் மீடியால அடங்கி இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா என்னன்னா இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த இன்ஸ்டாகிராம்ல எப்பவுமே உங்களோட அக்கௌண்ட் இருக்கும். அதுல நீங்க உங்களோட ஃபேஸஸ் போஸ்ட் பண்ணி லைக்ஸ் கமெண்ட்ஸ் வாங்குறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அந்த மாதிரி இல்லாம இன்னொரு ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். அதுக்குள்ள போய் ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்றத பத்தி தான் சொல்றேன். ஒரு பேஜ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க படிக்கிறத அவங்க மட்டும் வச்சுக்கிறாம அதை ஒரு போஸ்டா மேக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணும்போது அன்னோன் பர்சன்ஸ் யாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்கு நீங்க போடுற போஸ்டால ரொம்பவே அதிகமான பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது இந்த டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணா, அது போக நீங்க ஒரு நல்ல வரையறாளர், ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க வரைங்க, ஒரு வீட்லயே இவ்வளவு குவாரண்டைனை யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதை நீங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி கீழே நிறைய பேரை டேக் பண்ணும்போது உங்களோட போஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உங்க போஸ்ட்டை பார்ப்பாங்க. இவ்வளவு ஒரு யங் டேலண்டட் பாய் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்க ஒரு பெரிய மீம் கிரியேட்டர், நல்லா யோசிப்பீங்க, சமூக எண்ணத்தோட இருப்பீங்க பாத்தீங்களா, ஒரு பெரிய மீம் கிரியேட்டரா இருக்கிறீங்கன்னா நீங்க உங்களோட மீம்ஸை கிரியேட் பண்ணி நீங்களா ஓனா திங்க் பண்ணி கிரியேட் பண்ணி அதை நீங்க இன்ஸ்டால போஸ்ட் பண்ற மூலமா உங்களோட மீம்ஸுக்கு நிறைய ஃபேன் பேஸஸே கிரியேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெரிய இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை அப்பாட்டக்கர் அப்படின்னு ஒரு பேஜ் நம்ம தமிழ்நாடு லெவலில் ரொம்பவே பெரிய பேஜ். அது மட்டும் இல்லாம மொக்க இன்ஜினியர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் இருக்கு. அதனால நீங்க ஒரு ரெஃபர் பண்ணுங்க. அவங்க எவ்வளவு சூப்பரா மீம்ஸ் போடுறாங்க, அவங்க எவ்வளவு வீடியோஸ் அழகா போடுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்படி பண்றது மூலமா நீங்க உங்க டைமையும் யூஸ்ஃபுல்லா செலவழிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு நாலேஜ் கேதர் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த கொரோனாட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். 3-in-1 ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நீங்க இன்ஸ்டாகிராம்ல பேஜ் ஸ்டார்ட் பண்ற ஒரு விஷயமா, இதுல நிறைய குட் பார்ட்டும் இருக்கு. நீங்க ஒரு நல்ல நேம், உங்களுக்கு ஒரு நேம் ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றது ரொம்பவே பெருமையான விஷயம். அந்த மாதிரி ஒரு நேம் ஃபேம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது கூட விரைவில் உங்களோட பேஜோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதை வச்சு நீங்க பிசினஸ் கூட பண்ணலாம். நிறைய ப்ரமோஷன் பண்ற மூலமா நீங்க ஏர்ன் கூட பண்ணலாம் இன்ஸ்டாகிராமை வச்சு. இது ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் வே டு யூஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் வே டு ஸ்பெண்ட் த குவாரண்டைன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்றது. நான் செகண்டா சொல்ல போற விஷயம் என்னன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது தான். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, அதை எப்படி நம்ம ரன் பண்ண போறோம் அப்படின்னு. அந்த டவுட் எல்லாத்தையும் உதறி தள்ளுங்க. இந்த குவாரண்டைனை நம்ம யூஸ்ஃபுல்லா செலவழிக்கணும்னா நீங்க கண்டிப்பா ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றது ஒரு ஸ்மால் ஸ்டெப் நாளோட ஒரு பெரிய சேனலா வளர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மதங்கொரி வீடியோ பார்க்கலாம். அவரோட ஸ்மால் ஸ்டெப், அவர் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்மால் ஸ்டெப், நம்ம பேசணும் அப்படி, நம்ம யூடியூப்ல ஒரு பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு ஸ்டெப்பால இப்ப அவரோட பேஜ், இப்ப அவரோட சேனல் வந்து 3.57 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த லீடிங் பேஜா உருவெடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மதங்கொரி சொன்னா ஹோல் தமிழ்நாடுக்குமே இப்ப தெரியற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்காரு. இதற்கு அவர் எடுத்துக்கிட்ட யாரோட ஹெல்ப்பும் அவர் எதிர்பார்க்கல. அவர்கிட்ட இருக்கிற யூடியூப் யூஸ் பண்ணி அவரோட வீடியோஸ் அப்லோட் பண்ணி அவர் பெரிய ஆளா இருக்காரு. இதுதான் ரொம்ப யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லணும். எல்லாருக்குமே அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காது. சான்ஸ் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்றவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். நம்மள்ட்ட திறமை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா
அந்த திறமையை நம்மளே வெளிக்கொண்டு வரணும். நம்மளே எனக்கு நல்லா நீங்க டான்ஸ் ஆடுவீங்கன்னா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொன்னா பார்த்தா நம்ம பண்ணி கட்டணும். அதுக்கு பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னா அது நீங்க டான்ஸ் ஆடி அது யூடியூப்ல போடுற மூலமா உங்களோட டான்ஸ் ஸ்டெப்ஸை பார்த்து நிறைய பேருக்கு இந்த பையன் நல்லா ஆடுறான், ஒரு பெரிய ஆடிஷன்ல கூட உங்களுக்கு சான்ஸ் கிடைக்க அதே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு நல்ல பேச்சாளரா இருக்கீங்கன்னா நல்லா பேசுங்க. ஏதோ ஒரு டாபிக் எடுத்துட்டு நீங்க அழகா பேசுனீங்கன்னா அது உங்க பேச்சுக்கு மயங்கி நிறைய ஃபேன் பேசஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கூட வரலாம். இது மட்டும் இல்லாம யூடியூப்ல உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாவே இருக்கு. நீங்க இதுல ஏர்ன் கூட பண்ணலாம். அதனால திஸ் இஸ் த டைம் டு ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்க எந்த டைமும் யூஸ் பண்ணாம ஏன்னா இந்த குவாரண்டைன் டைம்ல உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல் ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இருந்திருப்பீங்க. அதனால அது எல்லாத்தையும் அந்த போர் அடிக்கிறதுங்கிற தாட்டை நீக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வீடியோ கிரியேட்டரா இருக்கட்டும் சரி, நீங்க ஒரு பப்ஜி பிளேயரா இருந்தீங்கன்னா சரி, பப்ஜி பிளேயர் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயரா இருந்தாலும் சரி, நீங்க விளையாடுறத கூட எடுத்து யூடியூப் சேனல்ல போட்டு நீங்க நல்லா விளையாண்டீங்கன்னா ஒரு பெரிய கேமர் கூட நீங்க ஆகலாம். ஏன்னா யூடியூப்ல நிறைய வழிகள் இருக்கு. நம்ம என்ன வீடியோ பண்ணாலும் அதை அப்லோட் பண்ணி நம்ம அப்ளாசஸ் வாங்குறதுக்கு யூடியூப் ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் நம்மளோட திறமையை கொண்டு வர்றதுக்கு அந்த யூடியூப் ஒரு பெரிய விஷயமாவே இருக்கும். எந்த மனுஷனுக்கும் திறமை இல்லை, அப்படி திறமை இல்லாத மனுஷன் அப்படின்னு ஒரு யாருமே கிடையாது. இப்ப திறமை இல்லைன்னு ஒரு மனுஷன் சொன்னானா அவனோட திறமை இன்னும் அவனுக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சின்ன திறமையாவது இருக்கும். அந்த திறமையை கொண்டு வருங்க. அந்த வெளியில கொண்டு வரது மூலமா இந்த உலகத்துக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி காட்டுங்க. உங்க ஃபேம், நீங்க யாரு, நீங்க உங்க பேர் 10 பேர் சொன்னா உங்களுக்கு தான் பெருமை. அதனால இந்த மாதிரி அப்ப நம்ம சிம்பிளா இருந்தோம்னா எந்த வேலையும் செஞ்சிட முடியாது. இன்ஸ்டாகிராம்ல பேஜோ யூடியூப்ல ஒரு சேனல் ரன் பண்றது மூலமா நீங்க ஒரு ஆள் இருக்கீங்க, இப்ப வளர்ந்துட்டு இருக்கீங்க, எனக்கு இவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு உலகத்துக்கு நீங்க காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு இந்த குவாரண்டைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு பெரிய ஆளா உருவெடுக்கிறதுக்கு என்னோட ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இவ்வளவு அட்வைஸ் போதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சுன்னா சாரி. ஆனா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஆனா மொக்கையா இருந்துச்சுன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட நெக்ஸ்ட் டைம் பாக்குறேன். நெக்ஸ்ட் டைம் நல்ல வீடியோட வரேன். அண்டில்ஸ் பை ஃப்ரம் விஷ்ணு. பை.